வணக்கம். அன்பார்ந்த இணையதள நேயர்களை மீண்டும் www.qcrc.in என்ற இணையதளத்திற்காக நியூஸ் தமிழ் செய்தியறிக்கையில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். இன்று 23 ஜூன் 2009க்கான முக்கிய செய்திகளை தற்போது பார்க்கலாம். ஆரணியை அடுத்த மருச்சூர் ஊராட்சி மன்ற தலைவராக இருந்தவர் திமுக சேர்ந்த சுந்தரமூர்த்தி. இவர் நேற்று சென்னையில் சட்டசபை நிகழ்ச்சிகளை பார்த்துவிட்டு இரவு 9:30 மணிக்கு ஊர் திரும்பிவிட்டு வீட்டுக்குள் படுத்துக் கொண்டிருந்த போது நள்ளிரவு 1 மணி அளவில் அவருடைய படுக்கையரின் மீது குண்டுகள் வீசப்பட்டு அவர் கொலை செய்யப்பட்டுள்ளதாக ஒரு அதிர்ச்சி தகவல் ஆரணியிலிருந்து வந்து கொண்டிருக்கிறது. மும்பையில் கடந்த ஆண்டு நடந்த பயங்கர வெடிகுண்டு சம்பவத்தின் பாகிஸ்தானை சேர்ந்த 22 பேருக்கு மும்பை சிறப்பு கோர்ட் பெயிலில் வர முடியாத வாரண்ட் பிறப்பித்துள்ளதாகவும் இந்த வாரண்ட் காப்பிகளை சிபிஐ மற்றும் இன்டர்போலுக்கு அனுப்ப உத்தரவிட்டுள்ளதாகவும் மும்பையிலிருந்து தகவல்கள் வெளியாகிக் கொண்டிருக்கிறது. இந்திய அரசாங்கம் மாவோயிஸ்டுகளை ஒடுக்குகிறோம் என்ற ஒரு போர்வையில் ராணுவத்தை அனுப்பி அங்குள்ள பழங்குடி மக்கள் மற்றும் மாவோயிஸ்டுகளை அடக்குகிறோம் என்று மக்களை துன்புறுத்திக் கொண்டு போர் என்ற போர்வையில் தொடர்ந்து முன்னேறி வருவதாகவும் இதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்து மத்திய ரயில்வே அமைச்சர் மம்தா பானர்ஜி அவர்கள் கல்கட்டாவில் போராட்டம் நடத்தியதாகவும் இதில் அப்பாவி பழங்குடியின மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள் என்று வலியுறுத்தியதாகவும் தகவல்கள் வெளியாகிக் கொண்டிருக்கிறது. பாராளுமன்ற தேர்தலில் உத்தரகாண்ட் மாநிலத்தில் பாரதிய ஜனதா கட்சி படுதோல்வி அடைந்ததால் அம்மாநில முதல்வர் கந்தூரி தனது ராஜினாமா கடிதத்தை தலைமையிடம் சமர்ப்பித்து விட்டதாகவும் வரும் புதன்கிழமை புது முதல்வர் தேர்ந்தெடுக்கப்படுவார் என்று டெல்லியிலிருந்து பாரதிய ஜனதா கட்சி வட்டாரங்கள் செய்தி வெளியிட்டிருக்கின்றன. சிதம்பரம் திருட்டு தீய தீட்சிகர்கள் சிதம்பரம் நடராஜ கோயிலை இந்து சமய அறநிலைத்துறையிடம் ஒப்படைக்காமல் ஏமாற்றிக் கொண்டிருக்கும் திருடர்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழ்நாடு மனித உரிமை பாதுகாப்பு மைய அமைப்பினர் இன்று சட்டசபை நடந்து கொண்டிருக்கும் போது ஒரு மாபெரும் போராட்டத்தை நடத்தியதாகவும் நில மோசடி, திருட்டு, கொலை, நிலங்களை விற்பது போன்ற தீய செயல்களில் இறங்கியிருக்கும் தீட்சிகர்களை காவல்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டு வலியுறுத்தியும் இந்த போராட்டம் நடந்ததால் சட்டசபை நடக்கும்போது இந்த போராட்டம் நடைபெறுவதால் அங்கு பெரும் பரபரப்பு ஏற்பட்டதாக செய்திகள் வெளியாகிக் கொண்டிருக்கிறது. இந்தியா வந்துள்ள தென்கொரிய அமைச்சர் யுவாங் வான் டெல்லியில் பாரத பிரதமர் மன்மோகன் சிங் அவர்கள் மற்றும் மத்திய அமைச்சர் ஆனந்த் சர்மா ஆகியோரை டெல்லியில் சந்தித்து பேசியதாக டெல்லியிலிருந்து தகவல்கள் வெளியாகிக் கொண்டிருக்கிறது. அமெரிக்காவின் வாஷிங்டன் நகரில் சுரங்க ரயில் பாதையில் ஒரு ரயில் பின்பகுதியில் இன்னொரு ரயில் மோதியதில் 10 பேர் உயிர் இழந்ததாகவும் 80க்கும் மேற்பட்டோர் படுகாயம் அடைந்ததாகவும் இதுபோன்ற சம்பவம் நடப்பது இதுவே முதல் முறை என்று வாஷிங்டனில் இருந்து செய்திகள் வெளியாகிக் கொண்டிருக்கிறது. சைனா முதலாக A320 ரக விமானங்களை சுயமாக அசம்பிள் செய்திருப்பதால் அமெரிக்க, ஐரோப்பிய நாடுகள் அதிர்ச்சி அடைந்திருப்பதாகவும் இதனால் விமான போக்குவரத்து ஐரோப்பிய, அமெரிக்க நாடுகளிலிருந்து வாங்குவது குறைந்து விடும் என்றும் சைனாவில் மிக குறைந்த விலையில் விமானங்கள் விற்க தொடங்க ஆரம்பித்து விடும் என்ற அச்சம் இருப்பதாகவே தகவல்கள் வெளியாகிக் கொண்டிருக்கிறது. பிரான்ஸ் நாட்டு அதிபர் நிக்கோலஸ் சார்க்கோசி அவர்கள் பிரான்ஸ் நாட்டில் முஸ்லிம் பெண்கள் புர்கா அணிவதை கடுமையாக கண்டித்து பேசியிருப்பதாகவும் இவ்வாறு தலை முதல் கால் வரை துணி அணிவது பெண்களை அடிமைப்படுத்துவதாக இருப்பதாகவும் இதை உடனே நீக்க வேண்டும் என்று வலியுறுத்தியதால் பிரான்ஸ் நகரமே பரபரப்பு அடைந்ததாக செய்திகள் வெளியாகிக் கொண்டிருக்கிறது. அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் திருமதி ஹில்லரி கிளின்டன் அவர்கள் இந்திய அமெரிக்க
தொழிலதிபர்கள் மாநாட்டில் பேசிவிட்டு செல்லும் போது தடுக்கி கீழே விழுந்துவிட்டார். அவருடைய காலில் பலத்த காயம் ஏற்பட்டு அறுவை சிகிச்சை செய்யப்பட உள்ளதாக தகவல்கள் வந்த நிலையில் அவருடைய இந்திய பயணம் தள்ளி போகும் நிலைமைக்கு உள்ளாகி இருப்பதாக வாஷிங்டனில் இருந்து செய்திகள் வெளியாகிக் கொண்டிருக்கிறது. ஆஸ்திரேலியாவில் உள்ள இந்திய மாணவர்களை காப்பாற்றுவதற்காக அந்த அரசு 24 மணி நேரம் போன் லைன் ஹெல்ப்லைன் கொடுத்திருப்பதாகவும் இதில் தொடர்பு கொண்டு உடனே பேசினால் போலீஸ் பாதுகாப்புக்கு வந்து விடுவார்கள் என்று செய்தி வெளியிட்டிருப்பதாக மெல்போர்னில் இருந்து தகவல்கள் வெளியாகிக் கொண்டிருக்கிறது. உலக டென்னிஸ் போட்டிகளில் பிரபலமாக கருதப்படும் உலகில் 4ஆம் கிராண்ட்ஸ்லாம் டென்னிஸ் போட்டிகள் ஒன்றான விம்பிள்டன் டென்னிஸ் போட்டி திங்கட்கிழமை லண்டனில் தொடங்கியது. இதில் முக்கிய மைதானமாக கருதப்படும் இறுதிப் போட்டி உள்பட முக்கிய போட்டிகள் நடைபெறவுள்ள மைய ஆடுகளத்தின் மேற்கூரை இழுத்து மூடும் வகையிலும் வடிவமைக்கப்பட்டுள்ளதாகவும் மழை பெய்தால் ரசிகர்களுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் இவை தத்ரூபமாக வடிவமைக்கப்பட்டுள்ளதாக லண்டனில் இருந்து தகவல்கள் வெளியாகிக் கொண்டிருக்கிறது. வானிலை அறிக்கை 23 ஜூன் 2009 பிற்பகல் 3 மணி எடுக்கப்பட்ட சேட்டலைட் புகைப்படத்தை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். தமிழகத்தில் மேகமூட்டம் எதுவும் தெரியவில்லை. வங்காள விரிகுடாவில் ஆந்திராவுக்கு எதிரில் அதிக மேகமூட்டங்கள் இருப்பதால் மழை ஆந்திரா அல்லது ஒரிசாவுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் இருப்பது இந்த படத்தில் காண முடிகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. மீண்டும் நியூஸ் தமிழ் செய்தி அறிக்கையில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கே பாலாஜி. நன்றி.